வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பி ஃபார்ம் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோட்டம் ஃபார்ம், அதாவது ரெய்ட் ஃபார்ம் தான் பண்ண போகிறோம். இந்த ஃபார்ம் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான லூட்ஸ் கிடைக்கும். எப்படி இந்த ஃபார்ம்லேருந்து பயங்கரமான லூட்லாம் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு புக்கு, என்சான்ட்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு இதிலே கிடச்சிரும். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம இப்போ வந்து ஒரு லைக், ஒரு ஷேர், நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. இந்த ரெய்ட் ஃபார்ம் பண்ணுறதும் ரொம்ப சிம்பிள் தான். பட் கொஞ்சம் நிறைய மெட்டீரியல்ஸ் தான் தேவைப்படும். இதுலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த எக்ஸ்பி ஃபார்முக்கு எப்படி 100 ஹைட் போட்டோமோ அதேமாரி 100 பிளாக்ஸ் ஹைட் போடணும். ஏன்னா இந்த மாப்ஸ் எல்லாமே ஹைட்டில் தான் ஸ்பான் ஆகும். ஸோ நம்ம அங்கேயே வந்து பிடிச்சி வைக்கணும். அவ்வளோதான், நம்ம ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். இந்த 100th பிளாக்ல நம்ம என்ன பண்ணணும்னா லீவ்ஸ் வைக்கணும். சரி, இப்போ என் கசின் வந்து கீழே இருக்கான். அவனை வந்து மேலே கொண்டு வரதுக்காக இந்த தண்ணியை எடுத்து அப்படியே வந்து கீழே ஊற்றி விட்டுலாம். இங்கே பாரு, கரெக்டாக ஊற்றுறேன். லைட்டாக மிஸ் ஆனாலும் உயிர் போயிடும். ஓகே நான் வந்து ட்ரவுன் ஆகாமல் வந்துடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த 100th பிளாக்கை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ இதை உடச்சி இங்கே நான் லீவ்ஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். இருங்க, இதை உடச்சோடனே தண்ணி வந்து தண்ணி ஸ்டாப் ஆகிடுமா இதை உடச்சா? இல்ல அதெல்லாம் ஆகாதுல்ல. ஓகே, உடச்சாச்சு, லீஃபும் வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே வந்து ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட போகிறோம். அது இப்போ நான் பேஸ்மெண்ட்டாக என்னது? ஃப்ளோரிங். ஓகே, என்ன ஃப்ளோரிங்னா 5:7. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 2 ஆயிடுச்சா, 3 4, இந்த பக்கம் 2, இது வந்து 4th, இன்னும் 1 போட்டால் 5. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த சைடு 5. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வந்து 7 இழுக்கணும். இது 2 3 4, இன்னும் கொஞ்சம் கிராஸ் எடு. இது வந்து 5 6 7. ஸோ அதாவது ஸ்டார்டிங்கில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கவுண்ட் பண்ணி தான் 7. ஓகே, ஸோ அதை கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. இது 2 3 4 5 6, லாஸ்ட்டில் 7. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்கனால 3 வச்சா 5 ஆகிடும். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும். தம்பி, வேடிக்கை மட்டும் பார்க்கக்கூடாது, கேப்பை என்ன பண்ணணும்? ஃபில் பண்ணணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கிராஸ் உங்ககிட்ட போடுறேன், ஃபில் பண்ணு. ஆல்ரெடி கொஞ்சம் வச்சிருக்கல, அது அப்புறமா யூஸ் ஆகும், அது அப்படியே வச்சுக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஃப்ளோரிங்கை டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா கேப்பே இல்லாமல் ஃபில் பண்ண போகிறோம். இங்கே தண்ணி இருக்கனால இந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிறேருங்க, நேரம் அந்த பக்கெட்டை. ஓகே, இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு அப்புறமா யூஸ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லுப்பா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கோபுல் ஸ்டோன் எடுத்து 8 கரெக்டாக வைக்கணும். இப்படி 3, திரும்ப ஒரு 3, அப்புறமா இங்கே 2, இங்கே ஒரு கேப் விட்டுருணும். எதுக்கு இந்த கேப் அப்படின்னா நம்ம இப்போ செஸ்ட்டு பண்ணோங்க. ஸோ டோட்டலாக வந்து 2 செஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படும். கிராஃப்டிங் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து வுட்டு நம்மக்கிட்ட இருக்குது. இதை இப்போதைக்கு இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து வந்து இந்த வுட்டு வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வுட் பிளாங்க்ஸ் பண்ண போகிறோம். எங்கடா இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ டோட்டலாக இப்போ நம்மக்கிட்ட 12 பிளாங்க்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், 1 2, அவ்வளோதான். ஸோ இப்போ 2 செஸ்ட்டு பண்ணியாச்சு. இந்த செஸ்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஃபார்மில் இருக்க லூட் வந்து கலெக்ட் ஆக போகுது. போன வீடியோவில் வந்து என் கசின் ஒரு தப்பு பண்ணியிருப்பான். ஹாப்பரை வந்து நான் அப்போவே சொன்னேன் கனெக்ட் ஆகுதா பாடுறான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் கனெக்டே பண்ணாமல் விட்டான். எப்படி பண்ணணும்னா குனிஞ்சிட்டு செஸ்ட்டு மேலே வச்சிங்கன்னா தான் ஹாப்பர் கனெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கரெக்டாக வந்துடும். போன தடவை வந்து ஆக்சுவலி அது கனெக்ட் ஆகல தானே? ஆமாம். ஸோ அதனால் குனிஞ்சு வைங்க கைஸ். அடுத்து என்ன பண்ணணும்னா லீவ்ஸ் எடுத்து இங்கே சைடில் 3 வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 வைக்கணும். டே, கரெக்டாக வச்சிருவியா? வச்சிடுறா. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து ஒரு 3. இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம இப்போ வந்து எங்கெங்கே லீஃப் வச்சுருக்கோமோ அதுக்கு மேலே கோபுல் ஸ்டோனை இந்த மாதிரி 5 லேயராக ஸ்டாக் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5. நீ அந்த பக்கம் பண்ணு. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. இன்னும் வந்து கொஞ்சம் தான் இருக்குது, இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ நாங்கள் எங்கெங்கெல்லாம் லீஃப் போட்டோமோ அதுக்குன்னு இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்க லீஃபை கணக்கு எடுக்காதீங்க. இந்த செஸ்ட்டு பின்னாடி ஒரு லீஃப்ஸ்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அங்கே டோட்டலாக வந்து 5 ஸ்டாக்ஸ் ஆஃப் கோபுல் ஸ்டோன் வைக்கணும். அவ்வளோதான். கரெக்டாக வை. வச்சுட்டேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதை முடிச்சாச்சா? இப்போ திரும்ப நம்ம செஸ்ட்டுக்கு வந்துடணும். இங்கே என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒரு டெம்பரரி பிளாக் வந்து ரைட்டில் வைக்கணும். அடுத்து இங்க ஒரு கிளாஸ். ஐயோ, டெம்பரவரி பிளாக் மேல வைக்கிறதுக்கு பதிலா இங்க வச்சிட்டேன்டா. ஏய் கிட்ட இருக்கு.
சரி உங்ககிட்ட இருக்கல, நீ அதை வைக்கிறியா? ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவன்கிட்ட இருக்க கிளாஸ் இவன் வைக்க போகிறான். இவன் வச்சோன்னே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மக்கிட்ட ஒரு ஸ்லாப் இருக்குது பாருங்கள். ஸோ எல்லாமே நாங்கள் கரெக்டாக கொண்டு வந்தோம், எந்த மட்டும் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த ஸ்லாபை வந்து அழகாக இங்கே வைக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு மேலே அகெயின் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணணும் கோபிள் ஸ்டோனை இந்த லேயர் வரைக்கும். அவ்வளோதான், அங்கே ஃபில் பண்ணிவிடு. அவ்வளோதான். இப்போ வந்து பாருங்க கைஸ், இதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெய்டில் இருக்கிறவங்க ஸ்பான் ஆவாங்க. அதுக்கப்புறம் அவங்கள கில் பண்ணி ஓபி லூட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நாங்கள் மேலே வரத்துக்காக கோபிள் ஸ்டோன் போடுறோம். இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஸோ இந்த கோபிள் ஸ்டோன்லாம் நாங்கள் உடச்சிருவோம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, கொஞ்சம் பசிக்குதுன்னு சாப்பிட்டுக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் எடுத்து கரெக்டாக வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த கோபிள் ஸ்டோன் டாப், இங்கே எல்லா இடத்துலையும் வந்து கிராஸ் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக அவங்க வந்து ஸ்பான் ஆவாங்களாம். அது என்ன ரீசன்லாம் தெரில, பட் இதை நம்ம இந்த மாதிரி தாங்க பண்ணணும். ஸோ இங்கே ஒன்று, ஐயோ தெரியாமல் 2 போட்டேனே. அவ்வளோதான். ஸோ இதேமாரி வந்து அழகாக வந்து ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து கீழே தண்ணி ஊற்றணும். இவன் பாருங்கள் அவசரப்பட்டு தண்ணியை ஊற்றிட்டான். ஸோ இந்த கார்னரில் இப்படி ஊற்றணுங்க. ஊற்றினா அந்த ரெய்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரெய்டில் வர எனிமீஸ் அவங்க கரெக்டாக இந்த கார்னரில் வருவாங்க. நம்ம அடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். அவங்கள கொன்னோடனே இந்த தண்ணி என்ன பண்ணணும்னா அவங்களோட லூட்டா ஹாப்பர்ல தள்ளிடும். ஆமாங்க கைஸ், அவங்க லூட் அப்படியே அந்த தண்ணி வந்து அடிச்சிட்டு போயிட்டு ஹாப்பரில் தள்ளிடும். அந்த ஹாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா செஸ்ட்டோட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றனால செஸ்ட்டில் நம்மளுக்கு எல்லா லூட்டுமே கிடச்சிரும். அவ்வளோதான் நண்பர்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பயங்கரமான லூட்டெல்லாம் எடுக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து ரொம்ப ஈஸி. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரே ஒரு ஸ்டெப் தான் பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அது என்ன ட்ரிக்குன்றத அப்படியே வீடியோவில் வந்து போகும்போது சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டேய் என்னடா பண்ணுற? நான் அந்த பிளாக் உடைக்கிறதுக்கு தான் அந்த கிராஸ் எடுத்தியா? ஓகே, கிராஸை திரும்ப ஃபில் பண்ணிவிடு. ஸோ கைஸ், இப்போ நம்ம மறுபடியும் கீழே போகணும். வாங்க குதிச்சிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே திரும்ப கோபிள் ஸ்டோனை போட போகிறோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஒரு பெட்டை வைக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு கரெக்டாக சைடை பார்த்து அப்படியே இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி வந்து 2 கோபிள் ஸ்டோனை வச்சுருங்க கைஸ். அவ்வளோதான். இன்னும் ஒன்று வைக்க முடியல. இப்படிக்கா ஓரம் போயிட்டு இப்படி வச்சுருங்க. சூப்பர். ஸோ இப்போ நம்ம இங்கே பெட்டு போடணும். பெட்டு வந்து என் கசின்கிட்ட தான் இருக்குது. டே பெட்டை கரெக்டாக அந்த 2 இதில் வை. ஓகே, இப்போ நான் வச்சிடுறேன். ஸோ மார்னிங் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணோம், ஏன்னா ரொம்ப இருட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதான் இப்போ வந்து அந்த 2 இதில் பெட்டை வைக்கணும். வாடா தம்பி. வர கரெக்டாக வந்து அந்த 2 பிளாக்ல வைக்கணும், சரியா? வச்சிடுறேன். ஒரே ஒரு நிமிஷம் கொடுப்பா. ம் ஓகே, இது இப்போ வந்து நான் பெட்டு எடுக்கிறேன். இந்த பெட்டு வந்து வில்லேஜ்லேருந்து ஆட்டையை போட்டோம், ஏன்னா பெட்டு செய்து சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பெட்டை சுற்றி நம்ம வந்து கிராஸ் போடணும். நான் கிராஸ் போடட்டா? வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணணும், இந்த பெட்டு கீழே 2 பிளாக்ஸ் இருக்குல்ல, அங்கே வந்து 2 கிராஸை வைக்கணும், ஓகேவா? ஓகே. அப்புறமா இப்போ இதை சுற்றி அப்படியே கவர் பண்ணணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இரு நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன் கிராஸ்லாம் போடுறதுக்கு. ஓகே, ஹெல்ப் பண்ணு. ஹெல்ப் பண்றேன்ற பேர்ல என்ன மாட்டி விட்டுறாதடா பாஸ். ஐயோ, நான் போட்டுதா இருக்கா கிராஸ். சோ பாருங்க फ्रेंड्स, அடுத்து வந்து இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்துட்டேன். என்னன்னா, நம்ம ஃப்ளெச்சிங் டேபிள் ஆக்சுவலி ரெடி பண்ணணும். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருங்க எனக்கே தெரியாது, இதில் சர்ச் பண்ணால் தான் எனக்கே தெரியும். ஸோ பிளாங்க்ஸ் என்கிட்ட இருக்கு. டேய் ஃப்ளிண்ட் இருக்கா உங்ககிட்ட? ஃப்ளிண்டா? என்கிட்ட இருக்கு. எத்தனை? எனக்கு வந்து 3 இருக்கு. எனக்கு 2 மட்டும் கொடு, சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்கிட்ட ஃப்ளிண்ட் வாங்கி நம்ம அழகா வந்து இந்த ஃப்ளெச்சிங் டேபிளை உருவாக்கிடலாம். ஓகே குர்ரா. குடுக்குறேன். போடு. இது நான் போடுறேன். மொபைல் எடுக்க டைம் எடுக்கோயா? சரி ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட், நம்ம வந்து இந்த டேபிளை தான் பண்ண போறோம். போட்டியா? போட்டேன். எங்கடா போட்ட? எனக்கு திரும்பி வந்துட்டே இருக்கு, ஒரே ஒரு நிமிஷம். போட்டு நீயே எடுத்துக்கிறியா? ஓகே கைஸ், இப்போ வந்து பாருங்க, நம்ம இப்போ பண்ணலாம். அவ்வளோதான், நம்மக்கிட்ட எல்லா மெட்டீரியல்ஸும் இருக்குது. என்னென்னா பிளாங்க்ஸ் மட்டும் இப்போ நம்ம உருவாக்கணும். எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஓகே, பிளாங்க்ஸ் இப்போ எடுத்தாச்சு. இப்போ ஃப்ளெச்சிங் டேபிள் ரெடி. அவ்வளோதான். ஸோ இதை கொண்டு போய்ட்டு நம்ம எங்கே வைக்கணும்னா, அங்கே ஒரு இடத்துல நம்ம கிராஸ் போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பெட்டு அது பக்கத்துலேயே வைக்கணும். ஏன்னா அங்கே நம்ம ஒரு வில்லேஜரை வந்து இப்போ வைக்க போகிறோம். அப்படி வச்சாதான் அந்த வில்லேஜர் இந்த ரெய்டர்ஸை வந்து ஸ்பான் பண்ணுவான். ஓகே, இந்த கிராஸ் இங்கே ஒன்று வச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃப்ளெச்சிங் டேபிள் வச்சுட்டு இப்போ இதை சுற்றி ஃபுல்லாக வந்து பக்காவாக கிராஸ் போடணுங்க. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து இங்கே ஒன்று, நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இங்கே ஒன்று, அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டே மேலே க்ளோஸ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏன்னா வில்லேஜர் வந்ததுக்கு அப்புறமா தான் க்ளோஸ் பண்ணணும். செகண்ட் லேயர் மட்டும் ஒன்று போட்டுடலாம். ஓகே, கமான். இங்கே என்கிட்ட 4 தான்டா இருக்குது, மீதி நீ தான் பண்ணணும். சரி. ஏன்டா உடைக்கிறத? இல்லை, நீ வந்து ஒரு டெம்பரரி பிளாக் போட்டால மேலே வரதுக்கு அதை உடச்சிட்டு இருந்த.
இறங்கும் போது உடச்சிருக்கலாம்ல. இப்போ ஹெல்த்து தான் போகுது. ஐயே இன்னும் கொஞ்சோண்டு ஹெல்த்து தானே விடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து டேரெக்டாக இப்போ வில்லேஜரை போய் கூப்பிட்டு வரணும். ஸோ அதுக்கு எங்கிட்ட போட் இருக்குது, அப்புறம் வந்து லீடும் இருக்குது. இந்த ரெண்டுமே ஈஸியான பொருள் தான், நீங்கள் ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கோ. இப்போ வில்லேஜரை கூப்பிட்டு வர போகிறோம், அந்த பெட்டில் படுக்க வைக்க போகிறோம். இப்போ இந்த ஊர்லேயே ஒரு நல்ல வில்லேஜராக நம்ம தேடி பிடிக்க போகிறோம். யாரை பிடிக்கிறது? இவன் வேணாம். வேற யாராவது? இவர் தான் தலையாட்டுறாரு அப்படின்ட்டு. ஸோ இவரே பிடிச்சிடலாம். தம்பி அந்த போட்டில் போய் உட்காருங்க பார்க்கலாம். சார் போங்க சார். சார் வாங்க சார், உங்களால் நிறைய வேலை இருக்குது சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த லீடை வந்து இந்த போட்டில் வச்சுட்டு அப்படியே வந்து இழுத்துட்டு போகிறோம். கமான் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் கோ. இப்போ நம்ம வந்து எங்கே அந்த ஃபார்ம் பண்ணுறோமோ அது வரைக்கும் இழுத்துட்டு போனோம். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் கொஞ்சம் பக்கத்துலேயே தான் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 200 பிளாக் இருக்குமா? ஆமா, ஒரு 100 பிளாக்ஸ் மாதிரி இருக்கும். ஆமா, ஏன்னா வந்து நீங்க 100 பிளாக்ஸ் தள்ளி தான் வைக்கணும். அப்பதான் வந்து அந்த ஃபார்ம் ஒர்க் ஆகும். வில்லேஜ் தள்ளி இருக்கணுமாங்க. ஆஹா, என்னடா இது, இந்த கயிறு வேற புட்டுக்குச்சு. ஏய் நீ வந்து ரொம்ப சீக்கிரமா போனா புட்டுக்கோயா. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் பண்றனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வாங்க திரும்ப பண்ணுவோம். போடு. வா 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 வா. ஓகே, தண்ணியில் அப்படி இழுத்து விடு. வாடா தம்பி. தண்ணியில் ஸ்பீடா வரான்டா ஆளு. ஆமா, போட்ல வந்து ஸ்பீடா தான போகும் தண்ணில. இப்போ தண்ணில இருந்து லேண்டுக்கு எப்படி வருவான்? அது வந்து நீ தண்ணி ஊத்துறியா? ஓகே இரு, ஒரே செகண்ட். அப்படி தண்ணி ஊத்து. அவ்வளவுதான்டா, சூப்பர்ரா. அப்படியே ஒரே கிலோ இழுத்துரும். அவ்வளவுதான், செம்மையா வந்தோம் பாத்தியா? அதான் ஸ்பீடா வந்துட்டாயா. ஓகே, இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த தண்ணியை வந்து கடந்து போனா அங்க வந்து ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் இருக்கு பாத்தீங்களா? அங்க தான் வந்து நாங்க ஃபார்ம் கட்டியிருக்கோம். வாங்க அப்படியே நீச்சல் அடிச்சு இங்க இருந்து அங்க போலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட நெருங்கியாச்சு இடத்துக்கு. அப்படியே இந்த ரைட்ல போனா நம்மளோட ஃபார்ம் வந்துரும். யோ ஃபுல்லா ஜாம்பிஸ் இருக்காங்கயா. ஓகே, நீ சண்டை போட்டுட்டு நான் அப்படியே இழுத்துட்டு போறேன், சரியா? ஓகே கைஸ், வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம கிட்டத்தட்ட நம்ம பேஸ் அண்டா வந்தாச்சு. எங்க இருக்கு தெரியுமா பேஸ்? இதோ அங்க இருக்கு பாத்தீங்களா, நீட்டா. இதுதான் நம்ம பேஸ். ஒரு வழியா கிட்ட வந்தாச்சு. வாடா வில்லேஜர், கமான். உன்னை வச்சு எனக்கு நிறைய ஒர்க் இருக்கு. அவ்வளோதான், இவன் இழுத்து வந்தாச்சு. பட் என்னன்னா ஃபுல்லாக சுற்றி முற்றி இந்த ஸ்கெலிட்டன் க்ரீப்பர்ஸ் இவனுங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ரவுண்டு கட்டிட்டானுங்க. டேய் ஸ்கெலிட்டன், போடுத்தல அவனை. முச்சு விடு அவனை. ஸோ கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மேலே திரும்ப ஏறணும் இந்த வில்லேஜர் வச்சு. எப்படி இப்போ வில்லேஜரை மேலே கூட்டிட்டு போகிறது அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கயிறு வச்சு மேலே போனாலே வில்லேஜர் கூடயே வந்துருவாரு. ஸோ அதுக்கு நம்மளுக்கு ஜஸ்ட் பிளாக்ஸ் தான் தேவை. ஆதி பிளாக்ஸ் போடு. எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோப்பா. ஓகே கைஸ், இப்போ நம்ம கிட்ட நிறைய பிளாக்ஸ் கிடச்சிருச்சு. இதை வச்சு இப்போ ஒன்று நம்ம மேலே போகிறோம். வில்லேஜர் ஆர் யூ ரெடி? வில்லேஜர் வந்து பாருங்க, செம காமெடியாக இருக்கும் போது அவன் கஷ்டப்பட்டு அப்படியே போட்லேயே மேலே வர போகிறான். பார்த்தீங்களா எப்படி வராப்லன்ட்டு? கூட ஒரு பூனையை கூப்பிட்டு வந்துட்டேன், பாத்தியா? பாவம்யா, அவனுக்கு தனியா. அப்படி இல்லடா, பூனை பாவம் கிடையாது. இந்த வில்லேஜர் வந்து தனியாக இருப்பான்ல, ஸோ அவனுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவையில்ல. அதனால ஒரு பூனை இருந்தால் கொஞ்சம் விளையாடிட்டு இருப்பான்ல. ஓஹோ, இதுதான் மேட்டர், வேற எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அப்படியே அழகாக மேலே போயிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நண்பர்களே, வந்தாச்சு. இப்போ வந்து அந்த பெட்டுக்கு கரெக்டாக இந்த வில்லேஜரை கூட்டு போனோம். வாங்க வாமா மின்ன. என்னடா பண்றாங்க நின்னுட்டு? நான் உனக்கு வந்து இப்போ கிரேன் மாதிரி உனக்கு சொல்லி தர போறேன் எங்க போணும்னு. போலாம் ரைட் அப்படினா? ஆமா. அடா பாவி, இங்க போட சொன்னா அங்க போடுறான். ஐயோ பாஸ், இந்த பிசில ஆடுறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ நான் சொன்னல கைஸ், இப்பதான் பிசில ஆட ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால தான். கமான். ஓகே, இது பெர்ஃபெக்ட்டா இருக்கு. தெரியாம கீழே விழுந்துட்டேன்டா. போட்டு கீழே விழுந்துற போது கைஸ், இவனை மேலே போய் ஆகணும். என்கிட்ட இருக்கிறது இதுதான். ஓகே, ஒரு வேளையா மேலே வந்தாச்சு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வில்லேஜரும் உள்ள வந்துட்டாப்ல. அவ்வளோதான், போட்டையும் உடைச்சாச்சு. வில்லேஜர் பாருங்க என்சான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நம்ம ஃபார்ம் முடிஞ்சிருச்சு. சூப்பர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல. பட் கீழே ஒரு சின்ன ஒர்க் இருக்குது, அது ஆப்ஷனல் தான். ஈஸி மோடில் விளையாடுறவங்க இது பண்ண தேவையில்ல. பட் நான் வந்து நார்மல் மோடில் விளையாடுறேன் ப்ரோ, ஹார்ட் மோடில் விளையாடுறேன் ப்ரோ அப்படின்றவங்க நீங்கள் இது பண்ணியே தான் ஆகணும். என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிட் பண்ணுங்க நண்பர்களே சொல்கிறேன். முதல்ல இதை கொஞ்சம் உடச்சி கொஞ்சம் நீட்டாக்கிடலாம். ஆனால் இது என்னடா, இது உடையத்துக்கே டைம் ஆகுது. இதுக்கு ஆக்ஸ் வேணுமோ? ஆமாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சம் கோபல் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் அடைக்க வேண்டிய ஒர்க் இருக்குது, ஓகேங்களா? சில பேட்சிங் ஒர்க் இருக்குது, அதை நம்ம பண்ண போகிறோம். அது என்னன்னா, இங்கே பாருங்க நண்பர்களே, ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஒரு கிராஸ், ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே இங்கே வந்து கோபல் ஸ்டோன் வச்சுட்டு அப்படியே அடைச்சி விட்டுலாம். இல்லை கீழேயும் கிராஸ் வைக்கணும் நண்பர்களே. சாரி, கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். இதை உடச்சிடலாம். இங்கே வந்து நம்ம கிராஸ் தான் ஆக்சுவலி வைக்கணும். அவ்வளோதான். இதேமாரி வந்து சைட்லேயும் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா, அந்த உள்ளே வர அந்த ரைடர்ஸ் இருக்காங்களே, அவங்க கரெக்டாக வெளியே ஸ்பான் ஆகாமல் உள்ளே ஸ்பான் ஆவாங்க அப்படின்ற ஒரு கேரண்டி.
அவ்வளோதான். இப்போ நம்ம ரைட் ஃபார்ம் 100% ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இப்போ பாருங்க, நான் இந்த ஆம்னியஸ் பாட்டில் எடுத்துக்கிறேன். இது எப்படி கிடச்சிச்சுன்னா, நாங்கள் போன தடவை அந்த ரைட் பண்ணோம் பார்த்தீங்களா, அங்கே தான் எங்களுக்கு கிடச்சிது. ஸோ இப்போ வந்து எங்கிட்ட பேட் ஓமன் 5 இருக்குது. இதை நான் குடிக்கிறேன். ஓகே, குடிச்சாச்சு. இப்போ ரைட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாரும் உள்ளே ஸ்பான் ஆக போகிறாங்க, நான் அடிக்க போகிறேன். இப்போ நான் வந்து ஈஸி மோடில் இருக்கேங்க. இப்போ எனக்கு என்ன லூட் கிடைக்குதுன்னு பாருங்கள். அடுத்து நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல எப்படி வந்து ஓபி லூட் எடுக்குதுன்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் கேம் செட்டிங்ஸில் போய்ட்டு ஹார்ட் மோட் அப்படின்னு நீங்கள் சண்டை போட போது மட்டும் மாற்றிக்கோங்க. மற்றபடி நீங்கள் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஈஸி மோடில் இருக்கேன். இப்போ நான் ஃபைட் பண்ணுறேன். எனக்கு என்னென்ன லூட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டான லூட்ஸ் தான் கிடைக்கும். பட் மொக்கெல்லாம் கிடைக்காது, டீசெண்டாக கிடைக்கும். ஸோ ரைடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வாங்க ஃபைட் பண்ண ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள் நண்பர்களே, செஸ்ஸில் வந்து இப்போ எமர்லன்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செஸ் பிளேட்டு, அப்புறம் வந்து இந்த பவு, இதெல்லாமே கிடைக்குது. இங்கே ஒருத்தன் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். பயபூல வந்து மாட்ட மாட்டான். டேய் வாடா, கரெக்டாக பாருங்கள், எல்லோரும் உள்ளே ஸ்பான் ஆகுறாங்க. ஸோ இப்போ அடுத்த ரைடு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. பாருங்கள், ஸ்வாடு இதெல்லாம் தான் கிடச்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ரைடில் செகண்ட் ரைட் பார்க்கலாம். இப்போ வந்து ரெண்டாவது ரைடு கிட்டத்தட்ட முடிக்க போகிறேன். வாங்கடா 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 பாய்ஸ். இப்போ பாருங்க நண்பர்களே, நம்ம ஃபார்ம் கரெக்டாக ஒர்க் ஆகுது அப்படின்ற ப்ரூஃப் என்னன்னா, அந்த ரைடர்ஸ் உள்ளே வந்து ஸ்பான் ஆகுறது தான். ஸோ இப்போ உள்ளே இருக்கவங்கள அப்படியே அடித்து நாக் அவுட் பண்ணலாம். இப்போ என்ன கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரைடே முடிச்சாச்சு. இது ஈஸி மோட் ரைடு தான். ஸோ இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட என்சான்மெண்ட் புக்ஸு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இதுவே மாசு ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இது மாசு கிடையாது. இனிமேல் நாங்கள் பண்ண போகிறது தான் மாசு. இப்போ நான் கேம் செட்டிங்ஸை வந்து ஹார்ட் மோடுக்கு மாற்ற போகிறேன். மாற்றிட்டு திரும்ப என்கிட்ட இன்னொரு போர்ஷன் இருக்குல்ல, அதை குடிக்க போகிறேன். இப்போ எனக்கு என்னென்ன லூட்ஸ் கிடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், புக்ஸில் பார்த்தீங்களா. ஸோ பயங்கரமான புக்லாம் கிடச்சிருக்கு தான். பட் இதை விட பயங்கரமான பொருள் இனிமேல் நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ நான் ஹார்ட் மோட் மாற்றுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் கையில் பாருங்கள், என்கிட்ட பேண்ட் இருக்குது, அடுத்து வந்து பூட்ஸ் இருக்குது. இது எல்லாமே என்சான்டடு. இது எல்லாமே எனக்கு ஃபஸ்ட்டு ரைடு, அதாவது ஹார்டு மோடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ரைட்லேயே கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் ரைடு போதில்ல. இப்போ எனக்கு என்னென்னலாம் கிடைக்க போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஹார்டு மோடில் என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு டோட்டம் ஆஃப் அண்டையும் கிடைக்கும். ஸோ நீங்கள் இங்கே சண்டை போடும் போது மட்டும் நீங்கள் ஹார்ட் மோடாக வச்சுக்கோங்க. மற்ற நேரத்தில் மாற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், எனக்கு ஆல்ரெடி வந்து ஒரு டோட்டம் கிடச்சிருச்சு. பட் நான் ஏன் வந்து இன்னும் வந்து ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்மளுக்கு 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை எக்கச்சக்கமாக கிடைக்குங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் லாஸ்ட் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அடுத்து ரைடு இருக்கான்னு கூட எனக்கு தெரியல, இருந்தாலும் இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு அவ்வளோ கிடைக்குதுங்க எக்ஸ்பி. எப்போ அப்படியே எமர்லாம் கொட்டுது. இது வச்சு நம்ம டைமண்ட் ஆர்மரே வாங்கிடலாம் போல. ஆதி, நம்மளுக்கு நெக்ஸ்ட் பார்ட் ரொம்ப ஈஸி. நம்ம என்ன தெரியுமா பண்ணலாம்? அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட இப்போவே 4 டோட்டம் ஆஃப் அண்டைங் எக்கச்சக்கமான புக்கு கிடச்சிருச்சு. இதை வச்சு நான் வந்து என் ஸ்வாடை என்சான் பண்ணிடுவேன். அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம், நம்மக்கிட்ட எமர்லன்ஸ் இருக்குல்ல, அதை வந்து வில்லேஜில் போயிட்டு டைமண்ட் ஆர்மருக்கு ட்ரேட் பண்ணி வார்டனை ஃபைட் பண்ணலாம். ஈஸியாக முடிச்சிடலாம்ல இப்போ. ஆமாம், ஆனால் அதுக்கு வந்து நம்ம அயன் காலமும் செய்யணும். ஓகே, அயன் காலமும் செய்யலாம். ஓகே, இங்கே பாருங்க நண்பர்களே, இப்போ நான் வந்து எல்லாமே முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒருத்தன் இருக்கான். அவன் என்னாச்சுன்னா, பக்கை கீழே ஸ்பான் ஆகிட்டான் தானே. நீ கீழே போய் அடிச்சுட்டு வரியா? ஓகே. ஸோ கைஸ், எவ்வளோ லூட் கிடச்சிச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. எக்கச்சக்கமான புக்கு, எக்கச்சக்கமான டோட்டம் ஆஃப் அண்டையிங்கு. நான் திரும்ப காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. கீழே வேற அவன் இருக்கான். இங்கே பாருங்க, இவ்வளோ கிடச்சிருக்கு நண்பர்கள். எவ்வளோ புக்கு பாருங்களேன். எப்போ எவ்வளோ சேடில் என்னென்னமோ எல்லாமே என்சான்டட் தான். அதுதான் கைஸ் இதில் அட்வான்டேஜ். அங்கே பாருங்க, அங்கே ஆக்ஸ் இருக்குது, அதுவும் வந்து என்சான்மெண்ட்டு. அடுத்து அங்கே ஷவல் இருக்குது, அதுவுமே. இங்கே பாருங்க, நான் இந்த டோட்டம் ஆஃப் அண்டைங் மட்டும் ஃபுல்லாக எடுத்துக்க போகிறோம். எப்போ 5 இருக்குடா என்கிட்ட. யோ சூப்பர், இதெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஓகே கைஸ், ஹார்ட் மோடுக்கு மாற்றிக்கோங்க, மறக்காதீங்க. ஈஸி மோடில் கொடுத்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் ஒரு லூட் காமிச்சாலும் அதுதான் கிடைக்கும். இதுவே ஹார்டு மோடு ஓகேங்களா மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும், அதுதான் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. ஹார்டு மோடுக்கு மாற்றிட்டு சண்டை போட்டு அப்புறம் ஈஸி மோடுக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ கைஸ், இதோட வந்து நாங்கள் இந்த பார்ட் வீடியோ முடிச்சுக்கிறோம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த லூட்டை மட்டும் பாருங்களேன், பா ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமலை சொல்லுங்கள். என்னென்ன எடுக்குதுன்னே தெரியல, என் இன்வென்ட்ரியே பத்தலைங்க, அந்த அளவுக்கு லூட் இருக்குது. ஓகே, நான் வந்து மன நிறைவோட இந்த வீடியோ முடிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமான லூட் கிடச்சிருச்சு. வாடா மேலே ஏறி வா சீக்கிரம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி கரெக்டாக எடுத்துக்கோ. இப்போ வந்து நானும் என் கசினும் இதோட வந்து இந்த கேமோட பார்ட் 2 முடிச்சுக்கிறோம். பார்ட் 3ல வார்டன் ஃபைட் தான் பார்க்க போகிறோம். நாடா அடிக்கிற அடிங் தெரியாம அடிச்சா அப்போ எதுக்கு ஓடுற? இருங்க கைஸ், இவனு எவ்வளோ திரும்ப அடிக்க போகிறோம். ஃப்ரெண்ட் இவன் அடிக்கலையா? எதுக்கே பயப்படுற? இல்லையே. ஏய் வாடா, சண்டைக்கு வாடா, ஒத்தைக்கு வாடா. பாருங்க ஃப்ரெண்ட், அடிச்சு ஓடுறான். செத்தடி. இருங்க, நான் வந்து ஆர்மர் மாத்திட்டேன். வா யார் அடிக்கிறேங்க? வா யாரோட அடிக்கிறேங்க? வாடா போடு செம்மடி. வா தம்பி, எங்க ஓடினாலும் நீங்க ஒன்று விட மாட்டேன்டியாய். போடு. அடி வாங்குறான். சரியா அடி வாங்குறான். அடி செம்ம அடி, சரியான அடி போடு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. ஆதித் கேமருக்கு ஒரு RIP சொல்லுங்க. பாய் ஃப்ரம் இடிஜி. பாய் கைஸ், பாய்.